இங்கே உள்ளிக்கோட்டை போலிங்கில். ஸோ உள்ளிக்கோட்டைக்காக இனி வந்திருக்காரு. ஸோ முதல் பந்து ஷாட், நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு தொடக்கம். நல்ல ஒரு தொடக்கம். ஸோ சிங்கிள். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு வைடர் டெலிவரி. So the next ball இங்க லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. ஃபுல் டாஸ் பால் நேரா நம்ம கிட்டே அடிச்சிருக்காருங்க. அவ்வளவுதான், முதல் பந்தே இங்க வந்துருச்சு. நல்ல ஷாட், அற்புதமான ஒரு ஷாட். ஸோ நிறைய வரும்னு எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு டாட் பால். இங்கே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கொஞ்சம் சவுண்டு மட்டும் கம்மி பண்ணுவீங்க. கீழே இறந்ததுனால கொஞ்சம் சவுண்டு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க. Next ball is நல்ல ஒரு ஷாட், straight to the fielder hands. Check. Bowler name is bowled. The wicket is gone.
ப்ரோ bowler நேம் ப்ரோ கொஞ்சம் சவுண்டை மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க குருங்குது. ஓகே ப்ரோ. ப்ரோ bowler நேம் சிவகணேஷ். சிவகணேஷ் இங்கே வந்திருக்காரு உள்ள. சிவகணேஷோட முதல் பந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். தென்பரை ஒரு ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணிக்கு 11க்கு 2 விக்கெட்டுகளை இழந்து அவுட் சைடா த லெக் ஸ்டெம்ஸ்ல இங்க ஒரு ஒயிட் பால் எக்ஸ்ட்ராஸ் கிடைக்குது. Well played. It's well played. நல்ல ஒரு ஷாட் straight to the fielder hands. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ
இஸ் நோ பால். ஸோ நோ பால். இதுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டா? இஸ் ஃப்ரீ ஹிட் பால். ஒரு ஒயிட் பால். அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா இங்கே கிடைக்குது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ராவை. Again, once again ஒரு white ball. White plus 2 இங்க. இதுக்கு ஒரு பவுண்டரி. ஒரு 2G. வெல் பவுலிங். ஒரு விக்கெட் கிடைச்சிருக்கு. இந்த விக்கெட்டை என்ஜாய் பண்ணுவாங்க இங்க. Straight to the fielder hands. இங்க நேரா ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. Will ball அங்க ஒரு டாட் பால் டு end this over.
ஸ்கோர் bowler name நாற்பத்தி 2 ஓட்டங்கள் 3 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 42 2 விக்கெட்டுகளை இழந்து நல்ல ஒரு ஷாட் வெல் பிளேட் மன்னிக்கவும் 3 விக்கெட்டுகளை இழந்து நல்ல ஷாட் எங்கேயோ போயிருக்குங்க ஒரு 6 நல்ல ஷாட் இங்க யாக்கர் போட்டிருக்காருங்க நல்ல ஒரு யாக்கிங் லென்த்ல போடப்பட்ட ஒரு டெலிவரி ஷார்ட் பால் இங்க தலைக்கு மேல ஒரு டாட் பால் நல்ல ஒரு கம்பேக் இங்க பவுலர் கிட்ட இருந்து நான்கு ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 51 2 விக்கெட்டுகளை இழந்து கதிரவன் 12 ரன்ல இருக்காரு சுதர் ஒரு 17 ஓட்டங்கள் 13 பந்துகள்ல நல்ல ஒரு பேட்டிங் சரி 51 3 so 51 for 3 end of the over number 4 so last 2 more to go கடைசி 2 ஓவர்கள் ஸோ 2 ஓவர்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவரையுமே சரியான ரன் ரேட்டிங் அமைஞ்சிருக்கு தென்பரைக்கு உள்ளிக்கோட்டை டாஸை வின் பண்ணி இங்கே ஃபீல்டிங் எடுத்தாங்க ஸோ குறிப்பிட்ட ஒரு 6 ஓவருக்கு ஒரு 30-40 அப்படி போடலாம்னு நினச்சிருப்பாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே 51 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழந்து விக்கெட்ஸுமே போயிருக்கு பட் ஸ்டில் இருந்தாலுமே அவங்களோட பேட்டர்ஸ் கொஞ்சம் எல்லா பேட்ஸ்மேனும் அக்ரேஷனாக இருக்கிறதுனால இங்கே ஆன் போர்டில் பார்க்குறோம் 51க்கு 3 4 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் ஸோ கடைசி 2 ஓவர்கள் அம்பையரிடம் எந்த ஒரு முறையிடம் வேண்டாம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து போட்டிகளும் DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது நல்ல ஷாட்டிங்க பிளாக் ஹோலில் போடப்பட்ட ஒரு டெலிவரி ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஹேண்ட்ஸ் எஸ் ஒரு
சிங்கிள் மட்டுமே. சிஎம்சிசி உள்ளிக்கொட்டையில் ரித்திக் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பார்க்கலாம், ஒரு ரித்திக் இருக்காரா? ரித்திக் ரித்திக் எங்கே இருக்காரு? இருக்குன்னு எங்கேயோ சவுண்டு மட்டும் வருது. இருக்காருன்னு நினைக்கிறேன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ரித்திக் இருக்காரு, பட் அவர் வெளில இருக்காரா, இங்கே இல்லை. So 31 people are watching guys. Thank you so much for watching this video. Keep like, keep share, keep support, subscribe பண்ணிட்டு பாருங்க and bell icon click பண்ணிக்கோங்க. The next ball. நல்ல ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு சிங்கிள் மட்டுமே சொல்லியிருந்தோம். பட் இங்கே ஓவர் த்ரோவின் காரணமாக கப்பல் ஆஃப் ரன்ஸ், நிறைய ரன்ஸ் இங்கே ஓடுறாங்க. ஷார்ட் பால் காத்துல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சா. கீப்பர் துரத்திட்டு ஓடுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு 2 மாறுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நிர்ணயிக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் பால். சரியான யாக்கருங்க. நல்ல கம் பேக் ஃப்ரம் த பவுலர். ஸோ டாட் பால் டு எண்ட் திஸ் ஓவர். எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 5. 57 for 3. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இங்கே 68 அப்படின்னு காட்டுது. ஒரு 70 ரன் அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹிமாலயன் ஸ்கோர் தான் இது. 6 over 70 அடிக்க முடியுமா? ஸோ உள்ளிக்கோட்டை நிறைய ரன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென்பரை மோரோவர் செம்ம பேட்டிங் இங்கே. 57 for 3. அது 3 விக்கெட்டுகளை இழந்து இந்த மாதிரி ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 5 ஓவர்களில் 57க்கு 3. ஸோ பிசிசி அணியினர், பாளையக்கோட்டை அணியினர் நடத்தப்படும் இந்த டோர்னமெண்ட். ஸோ செகண்ட் டைம் நம்ம லைவ் பண்ணுறோம். இங்கே நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளுமே DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக லைவ் டெலிகாஸ்ட் என்ற முறையில் நேரலை சென்று கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் குயிக்காக கடைசி 2 ஓவர் கொஞ்சம் குயிக்காக பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது. அடுத்தடுத்த மேட்சஸ் இருக்கிற காரணத்தினால தயாளன், விக்கி தோனி இருக்காரா? விக்கி தோனி இப்போ தான் கால் பண்ணார். ஸ்கோரிங் போட்டுருந்தாரு, அட்டன் பண்ண முடியல. வந்திருப்பார், எனக்கு தெரிஞ்சு வந்ததுனால தான் கால் பண்ணியிருக்காரு. ஷார்ட் பால் இங்கே அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸில் இங்கே மீண்டும் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்ச், விக்கெட். நல்ல ஒரு பேட்டிங் கதிரவன். எல்லா ஓவரும் முடிஞ்சு 78 ரன் எடுத்திருக்காங்க தென்பரை டீம்.
79 ஓட்டங்கள் அடித்தால் உள்ளிக்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். 36 பந்துகளில் 79 ஓட்டங்கள் அடித்தால் உள்ளிக்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்து ஆடினால் தென்பெறை அணியினர் வெற்றி பெறலாம். இன்னைக்கான முதல் ஆட்டம் பரபரப்பாகவே தொடங்கியிருக்கு. ஒரு நல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரையும் 36 பந்துகள் 78 ஓட்டங்கள். ஸோ 79 ரன்ஸ் இங்கே டார்கெட்டராக வச்சுருக்காங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருங்க. இங்கு நடைபெற இருக்கும் அனைத்து போட்டிகளுமே DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது. மணிமாறன் கீப்பருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ஹடில்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காற்றுமே இங்கே லெக் ஸ்டம்ப்ஸ்லாம் நல்லா அடிக்குது. நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம் லெக் ஸ்டம்ப்ஸில் நிறைய சிக்ஸர்ஸ் போச்சு. ஸோ இந்த தடவையுமே அதே மாதிரி நிறைய ஆறுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கான ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தோம் நிறைய ஆறுகள், நிறைய பெரிய பெரிய பிகிஸ் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் குயிக்காக இந்த மேட்சை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடுவர்கள் நாகராஜ் மற்றும் காமேஷ். நாகராஜ் கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க, டீ அப்புறம் குடிச்சுக்கலாம். அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்லை. நியூ பேட்டர்ஸ் இங்க ரெண்டாவது இன்னிங்ஸோட நியூ பேட்டர்ஸ் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. சூர்யா மற்றும் சிவகணேஷ். சூர்யா மற்றும் சிவகணேஷ் இங்க பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 36 பந்துகளில் 79 ஓட்டங்கள் அடிக்கணும். ஸோ 79 ரெக்கார்ட் ஃப்ரம் 36 பால்ஸ். இட்ஸ் நாட் அ ஜோக் ஒன். கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம். இந்த மேட்சை விக்கெட்டே இல்லாமல் முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக உள்ளிக்கோட்டை ஃபைனல்ஸ் போகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மேட்ச் இன்னைக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். தென்பெறையில் அவ்வளோ பெரிய பேட்டிங் லைனப் மட்டும் கிடையாது, பவுலிங் லைனப்பும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க தென்பெறை. ஸோ நிறைய மேட்சஸில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயுமே அவங்களோட டாமினேஷனை ப்ரூவ் பண்ணுவாங்களா தென்பெறை விசஸ் உள்ளிக்கோட்டை. ஒரு பரபரப்பான ஒரு மேட்சிங்க. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்கே நடந்துகிட்டு இருக்க அனைத்து மேட்ச்களுமே DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் நேரலையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஆடுற மேட்சை நீங்களே பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, உங்களோட பேட்டிங் ஸ்டைல் பவுலிங் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு விரும்புனீங்கன்னா DAS தமிழ்நாடு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பால்
Ajay to Surya. 36 balls and 79 runs required. Start with a short ball and a dot ball. So நல்ல ஒரு தொடக்கம் இங்க அஜய் கிட்ட இருந்து. ஸோ இந்த ஒரு பதட்டமுமே இல்லாமல் நல்ல ஒரு டாட் பாலோட இங்கே தொடங்கியிருக்காரு உள்ளிக்கோட்டை. ஸ்டார்ட் வித் டாட் பால். அகைன் ஒரு ஷார்ட் ஆஃப் த லென்த்ல போடப்பட்ட ஒரு டெலிவரி, ஒரு இன்சைட் எட்ஜ்ல அகைன் ஒரு டாட் பால். பட் இங்க ஆள் இருக்காங்களா? இருக்காரு. நல்ல ஒரு பேக்கப், நல்ல ஒரு ஃபீல்டிங், சரியான எஃபர்ட். பேக் டு பேக் டாட் பால்ஸ் இங்கே 2க்கு 2 டாட் பிடிச்சி போட்டிருக்காரு உள்ளிக்கோட்டை. ஸ்டில் நாட் ஹேவிங் எனி ஸ்கோர் இன் த ஸ்கோர் போர்ட். இன்னும் ஒரு ரன்ஸ் வேட்டையை தொடங்கல உள்ளிக்கோட்டை. ஒரு பெரிய ஷாட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குமா சிவா கிட்ட இருந்து? அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து ஒரு பெரிய ஷாட்டுங்க. முதல் 6 இங்க பதிவு பண்ணியிருக்காரு உள்ளிக்கோட்டை அணிக்காக சிவா. ரீப்ளேல பாக்குறோம், செம்ம ஷாட்டுங்க. அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியிருக்காரு. மச் நீடட் 6 அப்படின்னே சொல்லலாம். எங்களோட ரன்ஸை நாங்கள் அந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தில் தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு இங்கே சூர்யா உள்ளிக்கோட்டை அணிக்காக. முடிச்சு கொடுப்பாங்களா? 33 பந்தில் 73 ரன்கள். சிவகணேஷ் இங்கே 6 ரன்ல இருக்காரு 3 பந்தில். நெக்ஸ்ட் பால் ஸ்லோயர் ஒன். ஸ்லாட்ல தான் இருந்தது, பட் தள்ளி விட்டுருக்காரு இங்க ஒரு சிங்கிளுக்கு. நல்ல ஒரு சென்சிபிள் கேம் ஆஃப் கிரிக்கெட். நல்ல சென்சிபிளா ஆடி இருக்காரு இங்க. 7 for no loss so far. இங்க 4 பால் முடிஞ்சிருக்கு. கடைசி 2 பந்துகள். சூர்யா பேக் ஆன் டு ஸ்ட்ரைக். ஒரு மிஸ் டைம் ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். உள்ள வச்சு தான் போட்டுருக்காங்க இன்சைட் தி சர்க்கிள். நேரா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. ஒரு டாட் பால். outside the off stems இங்க ஒரு விக்கெட். ஒரு காட் பிஹைண்ட் நீங்க ரீப்ளேல பாக்குறோம். எஸ், லைட்டா பட்டிருக்கு ஒரு இன்சைட் ஏஜ் அண்ட் நல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. கீப்பர் செம்ம அட்ஜஸ்ட்மெண்ட். லாஸ்ட் மினிட்ல அழகா அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சாரு இந்த ஒரு கேட்சை. நல்லா இருந்தது இந்த கேட்ச் பார்க்கறதுக்கு. 35 பீப்புள்ஸ் ஆர் வாட்சிங் கைஸ். தேங்க் யூ ஸோ மச். ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பிங்க. பட் சூர்யா எந்த ஒரு ரன்னுமே எடுக்காம அவரோட விக்கெட்டை பறி கொடுத்து இங்கே பெவிலியன் போய்கிட்டு இருக்காரு. இந்த நியூ பேட்டர் யாருன்னு பார்க்கலாம். நியூ பேட்ஸ்மேன் நேம் பிரவீன். நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரவீன் வராரு உள்ள. நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். ஒரு கேட்ச் ட்ராப் பண்ண ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. பிரவீன் இங்கே நியூ பேட்டர் கமிங் ஆன் டு ஸ்ட்ரைக். சிவா ஒரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேனோட ஒரு ஆட்டம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பட் நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் இருக்காரு பிரவீன். ஸோ அவரோட முதல் பந்து
அப்பீல் விக்கெட். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, அதுவே உறுதியானது. நல்ல ஒரு டீவியேஷன் இங்கே பார்க்குறோம் ரீப்ளேல. ஸோ 2 விக்கெட்டுகளை இழந்து இங்கே உள்ளிக்கோட்டை தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஸோ நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, அதுவே உறுதியானது. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, அதுவே உறுதியானது. ஒத்துழைப்பு தந்த உள்ளிக்கோட்டை அணியினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸோ நியூ பேட்டர் இங்கே உள்ள வரணும். இனியவன் உள்ள வந்திருக்காரு. நியூ பேட்டர், சாரி வேலன். பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபுல் டாஸ் பால், கேப்பை பிக் பண்ணி பட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். நல்ல ஒரு எஃபர்ட் அங்கே ஃபீல்டிங்கில். ஒரு சிங்கிள் மட்டுமே. அக்னிஷ் நல்லபடியாக போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. 4 பந்துகளில் 2 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. ஷாட் ஷாட் ஷாட், बहुत बढ़िया ஷாட். எங்கேயோ போயிருக்கு. 100 மீட்டர் 6 இருக்கும். பாட்டம் ஆஃப் த பேட்ல பட்டு தெரிச்சிட்டு போயிருக்கு. ஆன் த ரைஸ்ல வந்த பாலுங்க. குட் லென்த்ல போடப்பட்ட ஒரு பால். ஷாட் ஆஃப் த டேன்னு சொல்லுங்க. பாருங்க, மடக்கி எடுத்து அடிச்சிருக்காரு. சரியான ஷாட்டுங்க. இங்கே ஒரு 6. ஃபுல் டாஸ் இங்கே தரையோட போயிருக்கு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் அணி எண்ணிக்கை 16. 2 விக்கெட்டுகளை இழந்து 16 ஃபார் நோ லாஸ். மீதமுள்ள 24 பந்துகளில் 63 ஓட்டங்கள் எடுத்தால் உள்ளிக்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். மீதமுள்ள 24 பந்துகளில் 63 ஓட்டங்கள் பெற்றால் உள்ளிக்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். அடுத்த ஆட இருக்கும் அணிகள் தங்களது விளையாட்டு வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ஸ்ல இங்கே ஒரு வைடோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அஜய். நிஷாந்த்
செக் செக். நல்ல ஒரு பால் இங்கே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல டாட் பால். நல்ல ஒரு வெல் பிளேட், ஒரு டாட் பால். மூன்று ஓவர்கள் முடிவற்ற வேளையில் ரன் எண்ணிக்கை 21, 2 விக்கெட்டுகளை இழந்து. 3 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் ரன் எண்ணிக்கை 21, 2 விக்கெட்டுகளை இழந்து. மீதமுள்ள 18 பந்துகளில் 58 ஓட்டங்கள் அடித்தால் உள்ளிக்கோடு அணியினர் வெற்றி பெறலாம். மீதமுள்ள 18 பந்துகளில் 58 ஓட்டங்கள் அடித்தால் உள்ளிக்கோடு அணியினர் வெற்றி பெறலாம். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் தங்களது கேப்டன்களை அலுவலகத்திற்கு டாஸ் போடுவதற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் போடணும். ஸோ கேப்டன்ஸ் கமிட்டிக்கு வந்துருங்க. முதல் பந்து ஒரு அற்புதமான தொடக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஓவரில். 17 balls 54 runs required. பதினேழு பந்துகளில் 54 ஓட்டங்கள் தேவை. நல்ல ஒரு பால் பேட்டிங், அகல பந்து. நல்ல ஷாட். ஆஹா, காட்டன் போலுக்கான வாய்ப்புகள் இருந்தது. செம்ம ஷாட்டு, ரொம்ப பவராக அடிச்சிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி போர்டரில் அதை எடுக்க முடியல. கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். எடுத்திருந்தாருன்னா ஒரு அற்புதமான கேட்சாக இருந்திருக்கும். பார்க்குறோம் லேட் ரியாக்ஷன், கொஞ்சம் குயிக்காக ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நம்மக்கிட்ட தான் பால் வருது அப்படின்னு. நல்ல ஷாட், ஒன் பவுன்ஸ் ஓவர் த ரோப் ஃபார் அ பவுண்டரி. ஸோ தேவைப்படக்கூடிய நேரத்தில் இங்கே ஒரு பவுண்டரி அடித்து கொடுத்துருக்காரு இதனோட அணிக்காக. ஒரு இது தொடரணும், பெரிய ஷாட்ஸ் நிறைய வேணும் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. ஃபுல் டாஸ் பால், ஒரு தவறான டெலிவரி. பதினைந்து பந்துகளில் 49 ரன்கள் தேவை. ஷாட் நேருக்கு நேரா அடிக்கப்பட்ட ஒரு 6 நேருக்கு நேரா அடிக்கப்பட்ட ஒரு 6. இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், மச் நீடட். இந்த மாதிரி ஒரு பெரிய ஓவர் ஒன்று தேவை. ஸ்லோவாக போட்டாருங்க ஒரு 6. முப்பத்தி 6 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகளை இழந்து 3.4 பந்துகளில். ஸோ மீதமுள்ள 14 பந்துகளில் 43 ஓட்டங்கள் தேவை.
கருவாக்குறிச்சி அணி தலைவரும் தலையாமங்கலம் அணி தலைவரும் அலுவலகம் வரவும். டாஸ் வின் பை கருவாக்குறிச்சி. So start with a single. 13 பந்துகளில் 42 ஓட்டங்கள் தேவை. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். இந்த ஓவருடைய இறுதி பந்து. ஸ்லோயர் ஒன் ஏமாத்திருக்காருன்னு சொல்லலாம். டாட் பால் டு end this over. ஸோ டாட் பாலோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 ஓவர்கள் முடிவெற்ற வேளையில் அன்னைக்கு 37 2 விக்கெட்டுகளை இழந்து மீதமுள்ள 12 பந்துகளில் 42 ஓட்டங்கள் தேவை. ஸோ கிட்டத்தட்ட 20 ரன் அடிக்கணும் ஒரு ஓவருக்கு. அப்படியும் யோசிக்கலாம், இல்லை 3 6 அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஒரு ஓவருக்கு 3 6, மொத்தமாக 6 6 7 6 கிட்ட அடிக்கணும். 12 பால் 42. 12 பாலில் 7 பால் அடித்தா அந்த மேட்சை வின் பண்ண முடியும். 12 பாலில் 7 பால் சூஸ் பண்ணி வெளியில் அடிக்கணும். அன்பு ராய் இல்லைங்க, அஜய்க்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காரு. ஓப்பனிங் பவுலிங் அஜய் ஆன் ஃபயர் அப்படின்னு. விக்கெட்டா ரிட்டையர்ட். ஸோ ரிட்டையர்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை பறி கொடுத்து பெவிலியன் திரும்புகிறார். ஆனால் யார் அவுட்டு? பிரபைசா அவுட்டா? பிரபைசா அவுட்டா? விக்கெட் விக்கெட் ஆனவர் நேம் விக்கெட் ஆனவர் நேம் வேலன். நல்ல ஷாட், நல்ல ஷாட். ஆறுங்க. கேட்ச் அப்படின்னு ஒரு கால் இருந்தது, கேட்ச் எடுன்னு. பட் அதையும் தாண்டி முடிந்தமானது இங்கே ஒரு 6 ஒன்று போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் நேம் கொஞ்சம் சொல்லிடுங்க. நியூ பேட்ஸ்மேன் நேம் அந்த சைடில் இருக்கு. ஒரு டாட் பால். ஷார்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு இங்க ஒரு 6 நேருக்கு நேரா. ரீப்ளேல பாக்குறோம் இங்க ஆன் த ஸ்லாட்ல இருந்த பந்து ஒரு 6. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல இங்க ஒரு அப்பீல் பேட்ஸ்மேன் இங்க விக்கெட்டா இல்லையா? இல்ல, நாட் அவுட் கொடுத்திருக்காங்க. நாட் அவுட் கால் ஃப்ரம் தி அம்பையர். 9 பந்துகள்ல 30 ஓட்டங்கள் அடிக்கணும். 9 more balls and 30 runs 8 more balls 30 runs required. ஸோ கடைசி பால் டாட் பால். 8 பந்துகளுக்கு 30 ஓட்டங்கள். 8 பால்ல 6 பால் அடிக்கணும். ஸ்லோ ஆயிடுவான் நீங்க. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ், நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் இங்கே ஒரு 1 ஷாட்.
அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் கிட்டத்தட்ட 29 ரன்கள் அடிக்கணும். 7 balls 29 runs. ஸோ ஒரு பால் இங்கே ஹிட் பண்ணி பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ 7 பந்தில் 30 ரன்கள் அடிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பால் கன்ஃபார்மாக அடிச்சே ஆகணும். 7க்கு 5 சூஸ் பண்ணி அடிக்கணும். இந்த ஓவரில் இந்த பால் ஒரு 6 அடிச்சாருன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். 6க்கு 4 அடிச்சா மேட்ச் வின் பண்ணலாம். பார்ப்போம். இந்த லாஸ்ட் பால் 7 more balls to win இருந்த இடத்துல இங்கே ஒரு டாட் பாலோட இந்த ஓவரை முடிக்க கொண்டு வந்திருக்காங்க. ரன்ஸ் எதுவுமே ஓடலை. ஸோ 50 ரன்கள் இங்கே கிடக்கிறாங்க உள்ளிக்கோட்டை. பட் இருந்தாலும் இங்கே 6 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் தேவை. 50 ரன்களை கடந்த நிலையிலும் 29 ரன்கள் தேவை 6 பந்துகளுக்கு. 5 ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் அணியின் எண்ணிக்கை 50, 2 விக்கெட்டுகளை இழந்து மீதமுள்ள 6 பந்துகளில் 29 ஓட்டங்கள் எடுத்தால் உள்ளிக்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். 29 runs required from 6 balls. 6 பந்துகளுக்கு 29 ஓட்டங்கள் தேவை. bowler name bro ஒரு நிமிஷம். bowler name விஸ்வா. நீ bowler இங்க உள்ள வந்திருக்காரு விஸ்வா. ஒரு டாட் பால். ஸ்டார்ட் வித் டாட் பால். நல்ல ஒரு யாக்கர், நல்ல லென்த், ஃபுல்லர் லென்த் டெலிவரி, நல்ல யாக்கர் விஸ்வா கிட்ட இருந்து. டாட் பாலோட இங்கே தொடங்கியிருக்காங்க. கடைசி 5 பந்துகளில் 29 ஓட்டங்கள் தேவை. 5க்கு 5மே அடிக்கணும். ஒரு பால் டாட் பாலாக இருந்தால் கூட இந்த மேட்சை லாஸ் பண்ணுவாங்க உள்ளிக்கோட்டை. நல்ல ஷாட், பவுண்டரி, ஒரு 4. ஸோ இப்போ கூட ஒன்றும் இல்லைங்க. 5 பால் 4 பாலுக்கு 23 ஓட்டங்கள் தேவை. 25 ஓட்டங்கள் தேவை. 4 பந்துகளுக்கு 25 ஓட்டங்கள் தேவை. ஸோ 4 பால் 4 6 அடிச்சாங்கன்னா மேட்ச் ட்ரா ஆகும். பார்க்கலாம். ஸ்டில் ஒரு ஹோப் இருக்கு. 4 பந்துகளில் 25 ஓட்டங்கள். 4க்கு 4 அடிச்சு கொடுப்பாரா சிவா? 49 ரன் அவரே அடிச்சிருக்காருங்க. டாட் பால். ஸோ இந்த மேட்ச் முடிவுக்கு வரும் எப்போனா நோ பால் எதுவும் போடலைன்னா எக்ஸ்ட்ராஸ் எதுவும் இருக்கக்கூடாது. மீதமுள்ள 3 பந்துகள் 25 ரன்கள் தேவை. பட் சிவா 23 பந்துகளில் 49 ரன்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட 50 இங்கே பூர்த்தி பண்ணுவாரா பார்க்கலாம். டாட் பால், நல்ல லைன், நல்ல லென்த், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸில் அவரோட 50 பூர்த்தி பண்ணுவாரா பார்க்கலாம். மீதமுள்ள 3 பந்துகளில் 25, 2 பந்துகளில் 25 ஓட்டங்கள் தேவை. ஃபுல் டாஸ் பால், கால் ஃபார் நோ பால். இத்துடன் ஆஹா ஒரு த்ரோ, ஆள் இல்லைங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இத்துடன் 50 ரன்களை பூர்த்தி பண்ணியிருக்காரு. பேட்டப் பண்ணுங்க சிவா. 50 ரன்களை பூர்த்தி பண்ணியிருக்காரு. அற்புதமான ஒரு ஷாட். நல்ல ஷாட். இங்க 6ஓட இந்த இன்னிங்ஸை நிறைவு பண்றாரு சிவா. ஆனால் அற்புதமான பேட்டிங்.
கண்டிப்பா ஒரு ஒன் மேன் ஷோ காமிச்சிட்டு போயிருக்காரு இங்க உள்ளிக்கோட்டைக்காக. The match won by தென்பரை. ஒரு டீமா அணியினரா வெற்றி பெற்றிருக்காங்க இங்க தென்பரை. பட் ஒன் மேன் ஷோ இங்க சிவா காமிச்சிட்டு போயிருக்காரு. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கோஸ் டு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவதற்கு சிவா அவர்களை அழைக்கிறோம். உள்ளிக்கோட்டை அணியிலிருந்து சிவா ஒன் மேன் ஷோ காமிச்ச சிவா அவர்களை அழைக்கிறோம். ஹலோ